வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1, 2022 அன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அஃபிஷியலாக E-Rupee அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. E-Rupeeனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மணி அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இந்த E-Rupee அப்படின்னு சொல்கிறப்படுற டிஜிட்டல் மணியை பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் அதோட பார்ட்னர்ஸ் பேங்க்ஸான SBI, ICICI, எஸ் பேங்க், IDFC இந்த பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவில் முக்கியமான 4 பிளேசஸில் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மும்பை, நியூ டெல்லி, பெங்களூர் அண்ட் புவனேஸ்வர். இந்த ஏரியாஸில் பைலட் பேஸில் டிசம்பர் 1 அன்னைக்கு இந்த E-Rupee அப்படின்னு சொல்லப்படுற டிஜிட்டல் மணியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நகரங்களெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான உரிமைகளையும் இவங்க கொடுத்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இன்னும் சில இடங்கள்லையும் இதை லக்னோ, புவனேஸ்வர் இது மாதிரி இன்னும் ஹாட் சிட்டிஸ்லையும் இதை திரும்ப இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் நியூஸ் டிசம்பர் 1 அன்னைக்கு அஃபிஷியலாக RBIலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அதோட இன்னும் ஒரு சில பேங்க்ஸையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஒரு வருத்தத்தக்கமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடு இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த E-Rupee இன்னமும் ட்ரையல் கண்டிஷனில் தான் இருக்குது. இதில் என்னென்ன பக்ஸ் வரும், என்னென்ன இதில் ப்ராப்ளம்ஸ், ப்ராசஸிங்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் இதை செயல்முறைக்கு கொண்டு வருவாங்க. இந்த E-Rupee வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், இது நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும், இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். E-Rupee டிசம்பர் 1, 2022 RBIலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.